நம்ம இப்போ பார்க்க போகிறது 7th சோசியலில் இருக்கக்கூடிய மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்களினுடைய எழுச்சி லெசனில் பார்ட் 3. அதாவது சாகு மகாராஜா. சாகு மகாராஜா யார் அப்படின்னா சிவாஜியினுடைய பேரன், சிவாஜியினுடைய மகன் சம்பாஜி. சாகு மகாராஜினுடைய காலம் 1708 1749 வரைக்கும். சாகு அப்படின்னா அதனுடைய பொருள் நேர்மை அப்படிங்கிற பேர். சாகு அப்படிங்கிற பேர் யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா அவுரங்கசீப்பால் பெயர் வைக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னா சிவாஜியிடமிருந்து குணநலன்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக அவர் சாகு அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. 18ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பாதியில் அரசு அதிகாரம் ஒருங்கிணைக்கப்பட்டு, எப்படி ஒருங்கிணைக்கப்படுது அப்படின்னா சாகு மகாராஜாவுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட பணி அதிகாரப்பூர்வமான உரிமைகள் எல்லாமே அரசு குறுக்கப்பட்டு அதிகாரம் ஒருங்கிணைக்கப்படுது. 40 ஆண்டுகள ஆட்சியில் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகள், இதனால் இந்த அதிகார உரிமையின் காரணமாக கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகள் அதிகரிக்குது. கப்பமும் முறையாக வசூலிக்கப்படுது. மிகவும் மையப்படுத்தப்பட்ட வலுவான அரச கட்டமைப்பாக மராத்திய பேரரசு உருப்பெற தொடங்கியது. நிலம் சொந்தமாக உள்ள குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒவ்வொரு குடும்பமுமே சொந்தமாக உள்ள ஒவ்வொரு குடும்பமுமே அரசு பணியின் மூலம் ஆதாயம் பெற்றவர்களாக இருந்தன. அப்படி சாகு மகாராஜாவின் கீழ் பணி செய்த ஒருத்தர் தான் பேஸ்வாக்கள். அதாவது பிரதம மந்திரியாக பணி செய்தவங்க பேஸ்வாக்கள். அவர்களுக்கு அதிகார உரிமை கொடுக்கப்பட்டதில் அவர்களுக்கு அதில் முதல்ல பாலாஜி விஸ்வநாத். அவருடைய காலம் 1713 1720 வரைக்கும். அவர் வருவாய்த்துறை அலுவலராக தனது பணியை தொடங்கி 1713 பேஸ்வா ஆயிருக்காரு. ஆனால் அதிகார பகிர்வு எப்போ? 18ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பகுதி. சாகு மகாராஜாவின் கீழ் தான் வர்றாங்க. ஏன்னா அவருடைய காலம் 1808 1749 வரைக்கும். அதில் 1713 பாலாஜி விஸ்வநாத் வர்றாரு, பேஸ்வாவா ஆகிறாரு. தமக்கு நெருக்கமானவர்களினுடைய ஆலோசனைகளுக்கு எதிராக தெரிஞ்சவங்கெல்லாம் நலன் விரும்பிகள்லாம் சொல்கிற ஆலோசனைகளுக்கு எதிர்ப்பாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாகு பாஜிராவை அடுத்த பேஸ்வாவாக அறிவிக்கிறாரு. அந்த பாஜிராவ் யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத்தினுடைய மகனை. பாலாஜி விஸ்வநாத்துக்கு அடுத்தது எல்லோருத்தினுடைய எதிர்ப்பையும் மீறி பேஸ்வாவாக அறிவிக்கிறாரு. பாஜிராவ் 1720 1740 வரைக்கும் முகலாயர்கள் மற்றும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக மிகப்பெரிய மராத்திய இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு விரும்பியவர் பாஜிராவ். அதன் விளைவாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இராணுவ தலைமை தளபதி அதிகாரத்தை தானே எடுத்துக்கிறாரு பாஜிராவ். பாரம்பரிய செல்வாக்கு குழுவான தேஸ்முக்குகளை அவர் சார்ந்திருக்க விரும்பவில்லை. அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனக்கு நெருக்கமானவர்களான பேரரசர் சாகு, தந்தை பாலாஜி, நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மராத்திய குடும்பங்களான ஹெய்குவாட், ஹோல்கார், சிந்தியா இவர்களிடம் தன்னுடைய அதிகாரத்தை வழங்கினார். இவர்கள் தான் நமக்கு ஆதரவாகவும் விசுவாசமாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இவர்களிடம் அதிகாரத்தை வழங்குறாரு. அதுக்கடுத்தது முக்கிய மராத்திய குடும்பங்கள். ஹெய்க்வாட் அப்படின்னா பரோடாவில், நாக்பூருங்கிறது நாக்பூரில் பான்ஸ்லே, இந்தூரில் கோல்கார், குவாலியர்கள் சிந்தி அல்லது சிந்தியா, புனேவில் பேஸ்வா. இப்படி முக்கிய மராத்திய குடும்பங்கள் இருந்திருக்காங்க. மாலவம் மற்றும் குஜராத்தை இந்த 2 பகுதியிலையும் பாஜிராவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போர் பிரகடனத்தை செய்கிறாரு. போர் செய்ய போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளிவிட்டு முகலாயரினுடைய ஆதிக்கத்திலிருந்து அவர்களை விடுவிக்கணும் அப்படின்னு நினச்சி போர் பிரகடனம் செய்கிறாரு. இதன் விளைவாக இந்த பகுதிகளில் மாலவம் மற்றும் குஜராத் பகுதிகளில் மராத்தியர்களினுடைய தலையீட்டால் முகலாயர்கள் மற்றும் ஹைதராபாத் நிஜாம் சேர்ந்து ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க இவர்களுக்கு எதிராக, பாஜிராவுக்கு எதிராக. ஆனால் அதை தோற்கடிச்சிடுறாரு பாஜிராவ். தம்மை தோற்கடித்து தம்மை மகாராஷ்டிரத்தினுடைய அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளினுடைய தலைவன் எனவும் சாகுவை எல்லாத்தினுடைய எதிர்ப்பையும் மீறியும் பேஸ்வாவை அறிவித்த சாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் அவர் வெற்றி பெற்றாரு. யார்? பாஜிராவ் வெற்றி பெற்றாரு. இதன் மூலமாக
அப்பகுதிகளிலிருந்து சவுத் மற்றும் சந்தேஷ்முகி, அதாவது வரி, சவுத்துனா 1/4 வந்து வரி பாதுகாப்புக்காக, மக்கள் பாதுகாப்புக்காக வரி செலுத்துவாங்க. இது 10/1 அரசுக்காக வரி செலுத்தக்கூடிய வரி. இந்த வரியை வந்து கப்பத்தொகையாக வந்து மராத்திய அதிகாரிகள் சட்டப்பூர்வமாக வசூலிக்க முடிந்தது. இதன் விளைவாகத்தான் வந்து சட்டப்பூர்வமாகவே வந்து வரி வசூல் செஞ்சுருக்காங்க. நிதி நிர்வாக செயல்பாடுகளை வந்து புனேவில் மையப்படுத்தினார். ஏன் அப்படின்னா வந்து அதுதான் மையப்பகுதியாக இருக்கிறதுனால தக்கான பகுதிகளில் வந்து கப்பம் வசூலிக்கக்கூடிய கப்பம் வந்து உரிய நேரத்தில் வந்து பெற முடிந்ததுனால நிதி நிர்வாக செயல்பாடுகள், அப்போ பாஜிராவோடைய நிதி நிர்வாக செயல்பாடுகள் வந்து எங்கே மையப்படுத்தினாங்க அப்படின்னா பேஷ்வாக்கள் வந்து பூனேவில் வந்து மையப்படுத்தியிருக்காங்க. மராத்திய படை வந்து 5000க்கும் குறைவான குதிரை வீரர்களும் பீரங்கிகள் அடங்கிய படைப்பிரிவுகளும் இல்லை மராத்திய படையில். இது வந்து 1720 டைமில் மேபி 2 மடங்காக இருந்திருக்கலாம். இருந்தாலுமே வந்து இந்த இரு மடங்கான படை வந்து முகலாய மற்றும் நிஜாம் படைகளுக்கு இணை இல்லாமல் இருந்தாலுமே வந்து எப்படி வந்து மராத்திய படை வெற்றி பெற்றது அப்படின்னா வந்து முகலாயர்களினுடைய திறமையின்மையே வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க. மராத்தியரினுடைய மேலாதிக்கத்திற்கு சாகு பேஷ்வா கீழ் வளர்ந்த மராத்திய அதிகாரிகள் ப்ளஸ் படைத்தளபதிகள் இவர்களினுடைய குண இயல்புகளும் கூட காரணமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாலாஜி பாஜிராவ் 1740 1761 வரைக்கும் பேஷ்வா பொறுப்பில் இருந்தபோது பேரரசர் சாகு வந்து 1749 வந்து இறந்துடுறார். அதாவது பாலாஜி பாஜிராவ் வந்து பேஷ்வா பொறுப்பில் இருக்கிறப்ப தான் அவர் வந்து சாகு வந்து சாகு மகாராஜா இறந்துடுறாரு. 1740 61 காலகட்டத்தில் 49 இறந்துடுறாரு. அரச குடும்ப வாரிசு போட்டி காரணமாக சரியான நேரத்தில் வந்து இவரால் தவிர்க்கப்பட்டது. அதுக்கடுத்தது யார் வரணும் அப்படிங்கிற போட்டியில் இரு தரப்புகளையுமே வந்து அழைத்து பேசி நிபந்தனைகளை வந்து ஒத்துக்கொள்ள செஞ்சு மிகப்பெரிய சண்டையை வந்து இவர் தடுத்திருப்பார். மேற்கொண்டு நிதிக்கு மட்டுமே மையமாக இருந்த பூனே நகரத்தை வந்து தலைநகரம் அப்படிங்கிறதும் வந்து முடிவு செய்கிறாரு. அனைத்து அதிகாரமுமே வந்து பேஷ்வா கரங்களில் வந்து குவிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் மராத்தியர் விவசாய போர் வீரர்களினுடைய காலம் வந்து முடிவுற்றது. ஊதியம் வழங்கப்பட்ட படைக்கு பாலாஜி பாஜிராவ் வந்து தலைமை ஏற்றார். ஊதியம் வழங்கப்பட்ட விவசாய போர் வீரர்களின் காலம் முடிந்து ஊதியம் வழங்கப்பட்ட படைக்கு பாலாஜி பாஜிராவ் தலைமை ஏற்கிறார். மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களை வந்து வேளாண்மை பணிக்கு சென்று வர மறுக்கப்பட்டன. போர்க்களத்திற்கு எளிதில் வர அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய போர்க்களத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கோட்டை நகரங்களில் வந்து தங்க வைத்து வாழ வந்து வழிவகை செய்யப்பட்டது. காலாட்படை குதிரைப்படைக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. பெரிய பீரங்கிகள் வந்து மராத்தியர் கையில் இருந்தாலுமே வந்து அதை எப்படி உபயோகிக்கிறது அப்படின்னு வந்து தெரியல. அதை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் அதிகமாக வந்து போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. இவர்கள் காலத்தில் மராத்திய பேரரசின் வட எல்லை வந்து மிக விரைவாக ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் எல்லைகளை வந்து நெருங்கியது. மராத்திய பேரரசினுடைய வட எல்லை எங்கே? ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் இதனுடைய எல்லைகளை வந்து நெருங்கியது. ஒரு கட்டத்தில் வந்து டெல்லிக்கு 500 மைல் கிட்ட போயிட்டாங்க. அது வரைக்குமே வந்து விரிவடைஞ்சிருக்குது. அது வரைக்கும் இருக்கக்கூடிய அரசர்கள் வந்து இவர்களுக்கு வந்து கப்பம் கட்டவர்களாக மாறின. நெக்ஸ்ட் பீகார், வங்காளம், ஒடிசா இதனை வந்து கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டு படையெடுப்பும் வந்து நடத்தியிருக்காங்க. கர்நாடக பகுதிகளை குறித்து மராத்தியர் ஹைதராபாத் நிஜாம் வந்து முரண்பாடு ப்ளஸ் மோதல் நிலவிய போது கர்நாடக பகுதிகளை குறித்து மராத்தியர்களுக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கும் இடையே மோதல் நிலவிய போது கன்னடம், தமிழ், தெலுங்கு இந்த பகுதிகள் வந்து மராத்தியரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. 1745 1751 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டுமே ரகுஜி பான்ஸ்லேயின் தலைமையில், அதாவது ரகுஜி பான்ஸ்லே அப்படின்னா மராத்திய தளபதி, அவர் என்ன பண்ணுறாருன்னா கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகளை வந்து ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொண்டிருக்காரு. அதுக்கு தலைமை வகுத்தவர் வந்து ரகுஜி பான்ஸ்லே. பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா வருவாய்த்துறை நிர்வாகம் வந்து
காம விஸ்தார். அப்போ பேஷ்வாக்களினுடைய வருவாய்த்துறை நிர்வாகம் யாருடைய முக்கிய அதிகாரிகள் யாருடைய அதிகாரியின் கீழ் கொண்டு வந்ததுன்னா காமன் விஸ்தா அப்படிங்கிற அதிகாரியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இவர்கள் வந்து பேஷ்வாக்களால் பணியமர்த்தப்பட்டன. கப்பமோ வரி வசூலிக்கப்பட வேண்டிய பகுதிகளில் வரி வசூலிக்கிறதுக்கு பாதுகாப்புக்காக வந்து சில படைப்பீரர்களை வைக்க வந்து இவர்கள் காம விஸ்கார் வந்து அதிகாரம் பெற்றிருந்தனர். ஆவண பராமரிப்புக்காக எழுத்தர் மற்றும் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர். மேலும் வந்து பேஷ்வா ஆவண பராமரிப்புக்கு வந்து பேஷ்வா அலுவலகத்தில் வந்து சரிபார்க்கப்பட்டது. எப்படி அப்படின்னா வந்து ஃபுல்லாமே சரிபார்க்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பக்கம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சரிபார்க்கப்பட்டது. வரி வசூல் ஒப்பந்தம் வந்து வருடம் ஒரு முறை வந்து ஏலம் விடப்பட்டது. யார் வரி வசூலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கடந்த ஆண்டு பெறப்பட்ட வரி வசூலின் அடிப்படையில் பேஷ்வாக்களினுடைய அதிகாரம் இந்த ஆண்டு வந்து தொகை வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. இப்போது வருஷத்துக்கு ஏலத்தில் வென்றவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து நேர்மையானவராக இருக்கணும், ப்ளஸ் சொத்து உடையவராகவும் இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் வரி வசூல் தொகையில் 1/3 வந்து ஒன்றில் சரிபாதி 1/3 சரிபாதி வந்து முன்னதாகவே வந்து அரசுக்கு வந்து செலுத்த வேண்டும். அது சொந்த பணமாகவும் இருக்கலாம், வட்டிக்கு பெற்ற பணமாகவும் இருக்கலாம். செய்தி பரிமாற்ற கடிதம் அடங்கிய கோப்பு, கணக்கு பதிவேடு, மதிப்பீடு செய்கை இது எல்லாமே வந்து துல்லியமாக பராமரிக்கிறதுல வந்து பேஷ்வாக்கள் வந்து கவனமுடன் தான் இருந்திருக்காங்க. பேஷ்வாக்களினுடைய ஆட்சி வந்து நவீனமாக இருந்தது. முகலாயர்களோடு ஒப்பிடுகையில் பேஷ்வாக்களினுடைய ஆட்சி நவீனமாக இருந்தது. பேஷ்வாக்கள் இராணுவ ரீதியாகவும் வந்து பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. இராணுவ ரீதியான பங்களிப்பு வந்து முகலாயர்களினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகவும் வந்து சொல்கிறாங்க. மராத்தியரினுடைய வீழ்ச்சி 1761 டெல்லிக்கு அருகே உள்ள பானிப்பட்டில் தான் வந்து முகலாயர்களினுடைய மராத்தியர்களினுடைய ஆட்சி முடிவு பெறுது. பஞ்சாபை கடந்த ஆட்சி விரிவு செய்கிறப்ப ஆப்கானிய அரசர் அகமது ஷா அப்தாலியால் வந்து தடுக்கப்படுறாங்க. டெல்லியின் மீது படையெடுப்பு வருவதற்கு முன்பே இவர்கள் அகமது ஷா அப்தால் மூலம் 8 முறை வந்து படையெடுத்திருக்காங்க. மராத்திய படைகள் பல வகையான தந்திரங்களை வந்து போரில் அணுகினாலுமே வந்து அப்போ 3வது பானிபட் போர் 1761. பீரங்கி படைகள் வந்து தீர்மானித்தது. பல வகையான தந்திரங்களை போரில் அணுகினாலும் 3ஆம் பானிபட் போரில் பீரங்கிகள் தான் வந்து அவர்களுடைய வெற்றியை தீர்மானித்தது. ஆப்கானியரினுடைய படைகள் வந்து இடம் விட்டு இடம் நகர்றதுனால வந்து மராத்தியரினுடைய காலாட் குதிரை படையை வந்து அவர்கள் வந்து கொன்று குவிச்சிருக்காங்க. தப்பி பிழைத்து அவர்கள் வந்து பானிப்பட்டு அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா வரைக்கும் செல்ல 6 மாத காலமாக இருக்குது. துணைக்கண்டத்தின் மீதான மராத்தியரின் ஆதிக்கம் வந்து அதுக்குள்ளே முடிவுக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா வந்து 3ஆம் பானிபட் போர் 1761. அதில் வந்து பீரங்கி படைகள் தான் வந்து வெற்றியை தீர்மானித்தது. ஆப்கானியரினுடைய பீரங்கி படைகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்காமல் இடம் விட்டு இடம் நகரும் தன்மையுடையவராக இருந்திருக்காங்க.